ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இனிமே இந்த சீரியல் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக வராதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த சீரியல் கலர்ஸ் டிவியில் போட்டதுனால ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்கும். இப்போ போய் காலையில் நான் செக் பண்ணி பார்க்குறேன், அந்த சீரியலே டோட்டலாக தூக்கிட்டாங்க. என்ன ரீசன்னே தெரியல. நான் போய் அந்த சீரியலை பார்த்தா தானே உங்களுக்கும் நான் கதையை சொல்ல முடியும். ஆனால் வீடியோ எனக்கு கிடைக்கிது எப்படியோ, பட் அது வேறு லாங்குவேஜில் இருக்குது. அது என்ன மொழினே தெரியல. அந்த வீடியோவை தான் நான் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போவும் அந்த வீடியோ தான் இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. பட் அந்த சீரியலில் வர கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம ஹிந்தியில் பொதுவாக பார்த்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது வழக்கம். அப்படித்தான் இத்தனை ட்ராமாவையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ அந்த ட்ராமாவே தூக்குனதுனால இனி எப்படி இந்த கதையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ட்ராமாவை இனிமேல் போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் கொஞ்சம் குறிப்பிட்ட சீன்ஸ் ஏற்கனவே பார்த்து வச்சதுனால அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த கதையை நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுவேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் குத்து மதிப்பாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ட்ராமாவோட அஃபிஷியல் வீடியோவை தூக்கிட்டாங்க ஹாட் ஸ்டாரில். இப்போ நமக்கு கிடைச்சது ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கிற வீடியோ. அதில் இருக்கிற சீனை வச்சு நம்மளா கெஸ் பண்ணி ஒரு சில விஷயத்த சொல்லலாம். அப்படி நம்ம சொன்னாலும் பின்னாடி காலத்தில் நம்ம ஏதாவது மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா கூட அது கதையே குழப்பறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த சீரியலை பாதியிலே ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். மற்றபடி உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுடுறேன். என்ன நான் குத்துமதிப்பாக கதையை சொல்லணுமா இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். சரி வாங்க, லாஸ்ட் பார்ட்டில் எங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஓம்கார் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு திரும்பவும் சிங்கப்பூர் போகிறதுக்காக கிளம்பி வீட்டு வாசப்படியை தாண்டும் போது அவள் கரெக்டாக மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்ததில்ல அந்தம்மா சொல்லுது, இந்த மாதிரி அடிக்கடி இப்படி மயக்கம் வர்றதெல்லாம் நார்மல் கிடையாது, அதனால இவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தே ஆகணும். இதுக்குன்னு தனியாக ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் இப்போ இந்தியாவுக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருக்காரு. ஸோ ஒரு 7 நாள் அவர் இங்கே தான் இருப்பார். அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைய நீங்கள் வேணால் அவர்கிட்ட காட்டலாம். இந்த ப்ராப்ளம், அதாவது அடிக்கடி அப்படி மயங்கி விழுகிறா இல்லையா, இது நிரந்தரமாக அவர் குணமாக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுது. ஸோ அதனால இவன் என்ன பண்ணுறது, இங்கே தங்குவானா மாட்டானா அப்படிங்கிறது தெரியல. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்திலே வழக்கம் போல இல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப குசியாக ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. என்ன காரணம்னு கேட்டால், நம்ம திரும்ப இங்கேருந்து போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் போல. ஸோ அந்த விஷயத்தை கேட்டு தான் குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. சரிம்மா இதை நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ கூட அந்த பொண்ணு சொல்கிறா, இதே மாதிரியே தான் என்னோட ஏஞ்சல் மதரும் எனக்கு சாப்பாடை ஊட்டி விட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த பக்கமாக போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக அம்மாக்காரி வழக்கம் போல பையன்கிட்ட இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து கிளம்புறதான் நல்லது, இங்கே இருக்கிறது நம்ம தாராக்கு தான் ஆபத்து, மயூரா தேடி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனும் சொல்லிடுறான், என் குழந்தையோட இந்த பிரச்சனை இந்த 7 நாள் இங்கே தங்குறதுனால சரியாகும் அப்படின்னா அதனால நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 7 நாள் மட்டும் அவன் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் போல. ஸோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையுமே கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. அந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினா அந்த டாக்டரை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே மறைஞ்சிக்கிறா. என்னாச்சுமா அப்படின்னு கேட்டால் இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி புதுசாக யாரையாவது பார்த்தா இவ இப்படிதான் வெக்கப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒன்றும் வெக்கப்படணும்னு அவசியம் கிடையாது, நான் உன்னோட டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் குழந்தைகிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு தனியாக பேசணும், நான் இங்கேயே இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இங்கே பாருங்கள் சில குழந்தைங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் வெளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியே இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாரு. உனக்கு ஏமா அந்த மாதிரி அடிக்கடி மயக்கம் வருது, என்ன பிரச்சனை, உன்னை அப்பா நல்லா தான் நான் பார்த்துக்கிறாரு, நீ எதையாவது மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளும் சொல்கிறா, ஆமாம் நான் இந்த மாதிரி நிறைய பசங்க கூட விளையாடணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் அப்பா இது வரைக்கும் என்னை எந்த பசங்க கூடயுமே விளையாட விட்டது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை கூட என்னை சாப்பிட விட மாட்டாரு, அப்பா எனக்கு ஸ்கின்னுக்கு அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அவாய்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுலேருந்து டாக்டரும் புரிஞ்சுக்கிறாரு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ என்ன விளையாடணும் அவ்வளோதானே, இங்கே கார்டன் இருக்கு போய் விளையாடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவர் கொல்லப்புறமா அழைச்சிட்டு போயிட்டாரு போல கார்டன் பக்கம். இவன் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயினியும் வந்திருக்கா. அவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, நேத்து நேரம் இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தா இல்லையா,
ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கிட்ட அவளோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு முறை பார்த்தா போதும், கடைசியாக ஒரு குட் பை கூட சொல்ல முடியாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அந்த குழந்தைய பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஒரு நர்ஸுக்கிட்டேயுமே கேட்குறா. ஆனால் அந்த பொண்ணும் இந்த மாதிரி பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லக்கூடாது, இதனால என் வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, அவங்க வேலை போயிடும் அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகமாக அப்படியே அந்த பக்கமாக கிளம்பும் போது அந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ கூட அந்த பொண்ணு அப்பா கூட இங்கே தான் வந்திருக்கா, டாக்டர் கண்ணாவை பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இங்கே தான் இருக்கலாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா அந்த சைடு. ஆனால் அங்கே தான் வாசல் அந்த போய் நின்றுட்டு இருப்பானே அப்படின்னு பார்த்தா அங்கே அவனை காணோம். அவன் ஏதோ வாஷ்ரூம் போயிட்டான் போல. நம்ம ஹீரோயினி தான் வந்து நிற்கிறா. பார்த்தா ஒரு டாக்டரம்மா வெளியே வருது. இந்த மாதிரி நேற்று நேரம் ஒரு பொண்ணை கொண்டு வந்து நான் சேர்த்தேன்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இங்கே தான் இருக்கா. டாக்டர் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஏதோ கார்டனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த பொண்ணை பார்க்க போகிறோம், மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் அம்மா கிட்ட இவனும் கேட்குறான், என் பொண்ணு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வேலை முடிஞ்சிருச்சா, கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா டாக்டர் உங்க பொண்ணை கார்டனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவனுக்கா சமக்கம் வருது. அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த ஆளு வெளியே அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து பார்க்குறான். அந்த குழந்தை ஹாயா விளாண்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வெளிப்படையா வெளியிலலாம் விட்டு விளையாட விட்டதே கிடையாது போல. ஸோ அதனால் அந்த குழந்தை ஜாலியாக இருக்குது. பக்கத்தில் அந்த டாக்டரும் நல்லா தான் பார்த்துக்கிறாப்புல. இவன் அங்கேருந்து ஓடி வந்து டாக்டரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், நீ எப்பட்றா என் குழந்தைய இங்கே வெளியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு பயந்து போய்ட்றா. அப்பா எதுக்காக எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு, நான் குழந்தைய கூட்டிக்கிட்டு கார்டன்ல விளையாட வைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், அது மாதிரி விளையாண்டதே இல்லையாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஏன் போன நான் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி அவளை இந்த மாதிரி ஒரு அழுக்கான இடத்துக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. டாக்டரும் போட்டு உடச்சு விடுறாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன் குழந்தைக்கு இப்படித்தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போவா, அவள் மயங்கி வெள்ளத்தான் செய்வா, அவள் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எதையுமே அவளுக்கு கொடுக்க விடாம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது நல்லதுக்கு இல்லை, உன் குழந்தைக்கு தான் அது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு நீ எனக்கு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அந்த டாக்டரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரக்ல ஏறி உக்காந்துக்கிறா. அவ சும்மா தான் உட்காந்துருக்கா, அந்த ட்ரக்கு கிளம்பாதுன்னு நினைச்சா போல. இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினி பாத்துடுறா. இவ எதுக்கு அந்த ட்ரக்ல போய் ஏறி உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை உடைச்சிக்கிட்டு வெளியே வரப்பானா அதுக்குள்ள அந்த ட்ரக்குக்காரன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் போல. நம்ம ஹீரோயினியும் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் குழந்தைய கூட்டிட்டு போலான்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க அந்த குழந்தைய காணோம். உடனே இவன் அப்போ அந்த டாக்டரை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான், என் குழந்தை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு. நேரத்தை வேஸ்ட் ஆக்காத, குழந்தை எங்கே போனான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் அவளை தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அங்கே எங்கேயும் சுற்றி முற்றி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் குழந்தைய காணோம். குழந்தை அந்த ட்ரக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கு, இவளும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்த்து வச்சது ஹிந்தியில். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம குத்து மதிப்பாக தான் கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ கிடைக்கல, நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம பார்த்து கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இவளும் பின்னாடியே துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காளா. அந்த பொண்ணும் கத்திக்கிட்டே இருக்கா, வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் காதலே வாங்காம போயிட்டே இருக்கான். ஏன்னா அவன் வண்டிக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குழந்தை ஏறினதையும் அவன் பார்க்கல, அதனால அவன் படிக்கே போயிட்டு இருக்கான். ஆனால் பின்னாடி நம்ம ஹீரோயினி ஓடி வர்றத கண்ணாடி வழியா பார்த்துட்டான். உடனே இவனும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டான் போல. அந்த பொண்ணும் உடனே இறங்கி ஓடி வந்து ஏஞ்சல் மதர்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குது. உனக்கு எதுவும் ஆகலையே, நீ எதுக்காகமா அதில் போய் ஏறி உட்காந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கே இருந்து தூக்கிட்டு போயிடுறா. அதுசுமே இங்கே ஈவனும் குழந்தைய தேடி காரில் வந்துகிட்டு இருக்கான். பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது பயங்கர புயல் வீசுது. அப்படி வீசுகிற புயல்னால அங்கே இருக்கிற இலத்தலை மரம் மட்டை மண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு கொலா மாதிரி இருக்கு, சிமெண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க, அதில் போய் ஒளிஞ்சிக்கிறா. அவங்க மறைஞ்சிக்கிட்டது என்னமோ அந்த குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா புயல் வந்ததுனால ஒரு மரமே அந்த இடத்துல விழுந்துருது, அந்த குழாயோட வாயில அடைச்சாப்புல. ஸோ இப்போ இவ இங்க இருந்து வெளியும் போக முடியாது. அதனால என்ன பண்றது, நம்ம இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எவ்வளவோ இவளும் தள்ள பார்த்துக்கிட்ட இருக்கா, முடியவே இல்லை. ஏன்னா அந்த மரம் அவ்வளோ கனமா இருக்கு. அந்த குழந்தை வேற பயப்படுறா, நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமா ஏஞ்சல் மதர், இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, அதான் நான் அவன் கூட இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த பக்கம் அந்த பையலுமே ஓடி வந்துட்டான். அவன் வந்து சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த கொலா இருக்கிற இடத்துல தான் அவனுமே நின்றுட்டு இருக்கான் போல. ஆனா கவனிக்கல, ஏன்னா இந்த பக்கம் மரம் விழுந்திருக்கிறதுனால.
அப்புறம் கூட இருக்கவனும் தாராவை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறானுங்க. யாரு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் தான். அவன் தான் அந்த குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். எங்க பார்த்த அப்படின்னு கேட்டா என்னோட ட்ரக்ல தான் ஏறி வந்துட்டு இருந்திருக்கா போல. நான் உடனே ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அது எப்படா நீ என் குழந்தைய விட்டுருப்ப அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவனையும் பிடிச்சி கத்திக்கிட்டு தான் இருக்கான். இப்ப என்ன பண்றது, தாரா எங்க போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவனும் புலம்பிக்கிட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் போல. அப்படி இப்படின்னு சுத்தி முத்தி தேடி வந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் இங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. எப்படி இங்க இருந்து போறதுன்னு தெரியல. அந்த குழந்தை மயங்கிட்டா இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இதை பார்த்துட்டு அவளுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை வேற மயங்கிட்டாலே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கையை வச்சு அவ அந்த மரத்தை வேகமா தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுல அவளோட கையிலலாம் கூட ரத்தம் வந்துருது. அப்புறம் ஒரு வழியா அந்த மரத்தை அந்த பக்கமா தள்ளிட்டா போல. அப்புறம் இவனும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரும்ப அதே இடத்துக்கே வந்து நிக்கிறான். இப்ப அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த கொலாவை வந்து அவன் பார்த்துட்டான். இது நான் சத்தம்பி பார்த்த இடமாச்சே, ஒருவேளை தாரா இதுக்குள்ள இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து பாக்குறான். அங்க பார்த்தா தாரா இல்ல, பட் தாரா கையில வச்சிருந்த பொம்மை இருக்கு. நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்தா இல்லையா அந்த பொம்மை தான். இது தாராவோட பொம்மையாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடம் ஃபுல்லா வேற ஒரே ரத்தமா இருக்கு. இவன் உடனே பயந்து போயிடுறான். குழந்தைக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தேடி அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருப்பா போல. பொண்ணு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. அதனால பொண்ணை பார்க்கலாம், இன்னும் காணமே வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடி வந்திருக்காரு. அங்க வந்து பார்த்தா இவரு கண்ணில் அந்தம்மா பட்டுருது. அது குழந்தைய எப்படா நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு. இவங்கள பார்த்துட்டு அவரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தாராவும் இங்க வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த அம்மா எங்கெல்லாம் போகுதோ இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா குழந்தை ஏஞ்சல் மதர்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை பத்திலாம் வந்து பேசிட்டு இருக்கோம் போல. ஸோ இதை கவனிச்ச உடனே நம்ம அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா மின்டி தன்னோட பொண்ணை தான் பார்த்து பழகி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கெல்லாம் போதோ அங்கேயே இவரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த அம்மா சிசிடிவி கேமராவை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன பயப்படுறாரு அப்படின்னா ஒருவேளை இந்த கேமரால மின்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் மயூரா கிட்டேருந்து குழந்தைய மறுபடியும் பிரிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தவன் அங்கே ஜூஸோ டீயோ ஏதோ கொடுக்க வந்திருப்பான் போல. அவன் வந்து அங்கே இருக்கிற சிஸ்டத்து மேலே அதை கொட்டி விட்டுறான். ஸோ உடனே கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இந்தம்மா கடுப்பாயிட்டு உனக்கு ஜாக்கிரதையா வேலை பார்க்க தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வேலையை பார்க்க சொன்னதே அப்பா தான் போல. அந்த ஆளுக்கிட்ட காசை கொடுத்து டிப்ஸாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு டீ கடை பக்கமாக ஓடி வந்துட்டா. அந்த டீ கடையில் அவளை படுக்க வச்சுட்டு தண்ணி கேட்குறா. முகத்தில் தண்ணி தொளிச்சு எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா ரேடியோவில் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி குழந்தைய காணோம், இந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த குழந்தையோட அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவ ஃபோனை வேற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால கடைக்காரர் டெலிஃபோன் வச்சிருப்பாரு போல. ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஃபோனையுமே பண்றா. அந்த நம்பருக்கு கால் பண்றா. அதுல ஆப்போசிட்ல எடுக்கிறது நம்ம ஓம்கார் தான். குரலை கூட இந்த பயலால கண்டுபிடிக்க முடியல போல. புயல் வேற பலமா அடிக்கிறதுனால ஒழுங்கா சத்தம் கேட்கல. ஆனா உங்க குழந்தை என் கூட தான் இருக்கு, இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க, அங்க ஒரு டீ ஷாப் இருக்கு, அங்கதான் குழந்தைய காப்பாத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. உடனே அந்த பையில அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற இடம் தானே. ஓடி வந்து பார்க்கும் போது இவளும் குழந்தைய தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அவனும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம தாரா அம்மா கூட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கும், தாரா இவளோட குழந்தை தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மயிராக்கும் தெரிய வந்துடும். ஸோ என்ன ஏதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சொல்லுங்க, இப்போ நான் சொன்ன மீதி கதை குத்துமதிப்பா சொன்னதுதான். ஸோ நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொன்னது. பட் எக்ஸாக்டா உள்ள கதை என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இப்படியே கண்டினியூ பண்ணி போறா இருந்தா கூட போகலாம். பட் ஏதாவது ஒரு இடத்துல கதையை புரிஞ்சிக்க முடியாம சொதப்பிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சுப்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற கமெண்டை வச்சு தான் நான் முடிவெடுக்க முடியும். அதனால மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.